மாவட்ட செயலாளர் யாக்கூப் ஆகியோர் தலைமையில் தமுமுகவினர் வீரியமிகு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். செய்தி கேள்விப்பட்டவங்க இவங்க எல்லாம் மார்க்கெட்ல செய்திங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. மற்றும் பாதிக்கப்பட்டவங்க அழுதுகிட்டு குழந்தைய விட்டுட்டு விட்டு அப்போ உடனே என்ன எல்லா நிர்வாகிகள் தான் பண்ணிட்டு எல்லாரும் நீங்க தாம்பரம் வந்துடுங்க. அது விட்டு எல்லா மாவட்டம் ஃபுல்லா நம்ம வந்து கடல் கூடாஞ்சில இருந்து பல்லாவரம் ஆலந்தூர் ஃபுல்லா நான் வந்து சொல்லி முடிஞ்சுன்னா எல்லா சோதனையும் வர வச்சாச்சு. இது எல்லாம் ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே லோக்கல் சோதனை வச்சுட்டு அப்போ கல்யாணத்தை ஒவ்வொரு கல்யாண மண்டபம் வாங்க போனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கனால எல்லாம் மேரேஜுக்கு ஃபுல்லாக இருக்குது. திருப்பி கவர்மெண்ட் திருமண மண்டபத்துக்கு போனால் அம்பேத்கர் மண்டபம் போனால் பூட்டி வைக்க அவங்க லீவில் இருக்கிறாங்க. எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ரெண்டாவது அங்கே வந்து தண்ணி வசதி எதுவுமே இல்லைன்னு முன்னாடியே தெரியும். மறுபடியும் மசூதி நிர்வாகத்தை வந்து அன்னைக்கு தாம்பரம் ஜும்மா மசூதி நிர்வாகம் இந்த மாதிரி வந்து நம்ம மாவட்டம் சொல்லியிருக்கு. நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க சொன்ன உடனே ஃபஸ்ட்டு தயங்கின உடனே முக்கிய நிர்வாகி 3 நிர்வாகி உடனே கூட்டி நிர்வகிச்ச உடனே இந்த பள்ளி இமாமும் மற்ற நிர்வாகம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு கேட்டது வந்து 1 நாள் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க பர்மிஷன் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய கல்யாணம் கொடுத்து நாங்கள் மாற்றிக்கிறோம்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து அந்த நிர்வாகம் என்ன செஞ்சாங்க உடன்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சகோதரர்களும் மற்ற இதில் வந்து நம்ம மசூதியில் வச்சுருந்தோமே தவிர நம்ம எப்படி வந்து ஜாதி மதம் பாராமல் நம்ம வந்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய சகோதரர்களும் அதே மாதிரி வந்து ஓடி நிறுத்திக்காங்க. எல்லாருமே வந்து ஒற்றுமை செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த மக்களும் சின்ன கஷ்டங்களை நம்ம கொடுக்காம சொந்த பேச கேட்டுட்டு கிளீனாக இருக்கிறதுனால எந்த ஒரு நம்மளுக்கு வேலைகளும் தேசம் செய்யறதுக்கு நம்மளுக்கு மக்கள் குழு ஃபர்ஸ்ட் முதல் நாள் வந்து நம்ம யாருடைய உதவியும் எதிர்பார்க்கல. எல்லாரும் செட்டாட்சியில் கேட்டுக்கணுன்னு அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சுட்டேன் என்னோட பணியை ஆரம்பிச்சுட்டேன். ஸ்பாட்ஸில் 10 நிமிஷம் நம்ம இல்லாத எல்லாமே தரக்கடை வியாபாரில் இருக்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய மெட்ரோ செருப்படையில் போய் உடனே போய் வந்து அவர் 2000 ஃபர்ஸ்ட் எனக்கு அதை வச்சு தான் ஒரு கடையில் சாப்பிடலாம். அதுக்கு பிறகு ஜெயனுடைய மாபெரும் கிருபையில் இந்த மக்களுக்கு எல்லா உதவியும் ஆயிடுச்சு. இங்க மக்களுக்கு போய் இன்னைக்கு நாம என்ன செஞ்சோம்னா கேளாமாதத்துக்கு 2000 காலையில் சாப்பிட்டு இருக்கோம். இந்த நீலாங்கரி போய் அமைச்சு இன்னைக்கு இந்த மக்களுடைய வரவுக்கு மீறி இன்னைக்கு ஒரு என்ன செஞ்சுட்டான் கோவல சிலவு முகாமுக்கு ஆரம்பிச்சுட்டான். அது இல்லாம கல்பாக்கத்துக்கு தமுமுகவுடைய முகாமுக்கு இங்கிருந்து ஒரு லாரி ஃபுல்லா அரிசி, அதாவது அரிசி கம்மியாகவும் அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து மற்ற தமுமுக தலைமை உத்தரவு கீழே அவங்களுடைய கொடுக்கக்கூடிய உணவு மற்ற இதர சகோதரர்கள் இன்னைக்கு வந்து இன்னொரு லோடு போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் அதோட போய் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதே இதுல வந்து இந்த மக்களை கொண்டு போறதுக்கு நீடிக்க முடியாது. இதுக்கு என்னன்னா அதனாலதான் கோவளத்தில் முகாம் போட்டு கோவளத்தில் இருக்கிற மக்களை பூரா முகொண்டை வச்சு அங்கிருந்து பராமரிக்கலாமான்னு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முகாம் போட்டுருக்கோம். இந்த முகாம் சக்சஸ் ஆச்சுன்னா கேளாமலத்தில் ஒரு முகாமும் காலத்தில் முகாம் போட்டு இந்த மக்களை 3ஆக பிரித்து இத்தாலாம் நம்ம மக்களான்னு